அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர ரீடெவலப்மெண்ட், அதுக்கு ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் அமைக்கிற பணிகளையும் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜங்ஷனும் கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாதிரியே டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிற பணிகளுக்கான வேலைகள் வந்து நடைபெற்று வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவிலோட பைபாஸ் கேபின் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற பகுதி பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலி சைட்லேருந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே போகிற பாதையில் போயிட்டுருக்குறோம். பழையாறு பிரிட்ஜோடைய பாலத்துக்கு முன்னாடி வரைக்கும் டபுள் ட்ராக் போகும். பழையாறு பிரிட்ஜுக்கு முன்னாடி சிங்கிள் லைனுக்கு மாறி இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம். புதிய சிக்னல் போஸ்டெல்லாம் வந்து உருவாக்கிட்டாங்க. இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இன்ட்டு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இது யூஸில் இல்லை. பின்னாடி இருக்கிறது தான் பழைய சிக்னல். அது வந்து பயன்பாட்டில் இருக்குது. நம்ம கூட வர இந்த ட்ராக்கு தான் வந்து டவுன் லைன் டைரெக்டாக வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 மற்றும் 5வது பிளாட்ஃபாரத்தோடு இணைக்கிற மாதிரியான அமைப்பை பெற்றிருக்கு. ஸோ அதாவது எந்த பிளாட்ஃபாரத்தில் வேணாலும் போகலாம். இப்போதைக்கு இதை கொண்டு போய் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற 4 மற்றும் 5வது பிளாட்ஃபாரத்தில் இணைக்கணும். அதை தொடர்ந்து அந்த பக்கம் இருக்கிற பகுதி எல்லாமே வந்து ஷண்டிங் பர்பஸ்க்காக அகலமாக லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் ஒரு ட்ராக் அமைச்சிருக்காங்க. இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு கூடுதலான ட்ராக்கும் அமைப்பாங்க. ஏன்னா அந்த ரேக்குகளை க்ளீனிங் முடித்த பிறகு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் முடித்த பிறகு அந்த ட்ராக்குகளை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி வைக்கிறதுக்கு அந்த பயன்பாடாக இருக்கும். இப்போ இந்த கேட்டு பார்த்திங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டு பாலம் வந்து கட்டிட்டாங்க. ஸோ மேற்கு பகுதி வந்து பணிகள் முடிஞ்சிடுச்சு. கிழக்கு பகுதி வந்து பணிகள் நடைபெற்று வருது. அதுவும் முடிஞ்ச பிறகு இந்த கேட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இடையூறும் இல்லாமல் இந்த இந்த ட்ராக் அமைக்கிறதுக்கான பாதை வந்து கிடச்சிரும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஓஹெச்சி போல்ஸோட அலைன்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஷர் ஆங்கிள் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சிக்னலும் பார்த்திங்கன்னா புதிய சிக்னலுக்கான எல்லா பாக்ஸ், அப்புறம் சிக்னலுக்கான போஸ்ட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 4 மற்றும் 5வது பிளாட்ஃபார்ம் வந்து புதிதாக கட்டப்பட்டுருக்கு. இப்போதைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சந்திப்பில் 1A, 1, 2, 3 இந்த 4 பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டில் இருக்குது. இதுதான் 4 மற்றும் 5வது பிளாட்ஃபாரத்தோடைய நிலைமை. ஸோ தெற்கு பகுதியிலேருந்து இந்த பணிகளை வந்து ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் ரொம்ப ஒரு முன்னேற்றம் தான் இந்த பிளாட்ஃபாரம் லெவலில். அதுக்கப்புறம் 1, 2, 3 இந்த பிளாட்ஃபாரம் எல்லாமே வந்து ஃப்ளோர் காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. மேலே சன்ரூப்பும் வந்து அமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஓவராலாக இந்த பணிகள் வந்து நல்ல ஒரு சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. இந்த பணிகள் முடிவடைஞ்ச பிறகு எல்லாரோடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸும் இங்கே நாகர்கோவில் சந்திப்புக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது டைம் டேபிளை மாற்றி அமைச்சாங்க. அப்போ கூட இங்கே நாகர்கோவில் டவுனுக்கு 3 நிமிடங்கள் தான் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க. எப்படியும் லோக்கோ சேஞ்ச் பண்ணோம்னா 5 நிமிடங்களாவது வேணும். ஒருவேளை வண்டி இங்கே வரும்போது திருப்பியும் டைம் டேபிளை மாற்றுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவனந்தபுரம் நாகர்கோவில் ஜங்ஷன்லேருந்து திருவனந்தபுரம் சைடு போகிற அந்த ட்ராக்கில் போயிட்டுருக்குறோம். நம்ம கூட இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1Aவை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக திருவனந்தபுரம் சைடு போகிற வண்டிகளை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வேளை அவங்க சர்வீஸ்க்காக வச்சுக்கலாம். சர்வீஸ் அப்படின்னா அவங்களுடைய இந்த ஓஹெச்சி வண்டிகள், அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷினுடைய வண்டிகள், இந்த வண்டிகளை நிறுத்தி வைக்க பயன்படுத்தலாம். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ட்ராக்கும் இருக்குது. இந்த பிளாட்ஃபாரங்கள்லாம் அமைக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக 1Aவும் அவங்க நல்லபடியாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த 1Aவில் இருக்க பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குன்னு தேடி ஓடி அலையிற அளவுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் தூரமாக இருக்கும். நான் சொல்கிறது புதுசாக வர்றவங்களுக்கு. ஏற்கனவே தெரிஞ்சது இருந்தாலுமே கிட்டத்தட்ட இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்துலையாவது இந்த பிளாட்ஃபார்ம் 1A வந்து இருக்கும். அதனால் ஓடி வந்து நீங்கள் ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த ரீடெவலப்மெண்ட்டில் இங்கே ஒரு AVTM மிஷின் வச்சுருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த அண்டர் கிரவுண்டோடைய மேற்கு பகுதி வந்து முடிவு பெற்றுச்சு. கிழக்க வந்து பணிகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே ஏற்கனவே நம்ம இந்த நிறைய அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த காங்கிரீட்டோடைய கிரீடர் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கிரீடர்லாம் வந்து பைபாஸ் லைனுக்கு கொண்டு போயிட்டாங்க.
அங்கே குளத்து பக்கத்தில் அந்த ட்ராக் அமைக்கிறதுனால அங்கே காங்கிரீட் பேஸ்மெண்ட் போட்டுட்டு அந்த கிரீடரை வச்சு அந்த மண் சரியாமல் இருக்கிறதுக்கான லாக் பண்ணுற பணிகளை வந்து இப்போது பைபாஸ் லைனில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கிரீடரை எடுத்ததுனால இங்கே நம்ம ட்ராக் லேயிங் அமைக்கிறதுக்கு லேண்டு லெவலிங் கிடச்சிருச்சு. இங்கேருந்து தொடங்கப்படுற இந்த வேலை வந்து நாகர்கோவிலோட பைபாஸ் கேபின் வரைக்கும் தான். பைபாஸ் கேபினுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ட்ராக் ஆன் ஆயிரும் நாகர்கோவில் டவுன் வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். இந்த அடுத்த பதிவில் நாகர்கோவில் திருவனந்தபுரத்தோட டபுள் ட்ராக் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.